வாய்மொழி மூலமாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது கடைசியாக வந்துட்டு உங்களுக்கு பொருளாதார நஷ்டமாக இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம், கணக்க விஷயங்கள் வந்துட்டு உங்களை தாக்கம். எப்படி இருக்குது தூக்கணாங்குருவி கூடு? நாங்கள் இப்போ கண்டி நுவரெலியா மாத்தலை ஹப்புத்தலை அந்த மாதிரி இடங்களில் நிற்கிற மாதிரி தான். இந்த யானை இந்த கால் இந்த பக்கத்தால் போயிருக்காரு. ஆனால் கொஞ்சம் நாளுக்கு முன்னே வந்திருக்காரு. திருப்ப சொல்கிறேன், சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அக்ரிமெண்ட் கட்டாயமாக எழுத்து மூலமாக 2 நபர்கள் வச்சு சாட்சியோட வைக்கிறத விட ஒரு லோயர் மூலமாக வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால். மீன் சாப்பாடு சோறு இது வந்துட்டு டவுனில் கட்டிட்டு வந்தாங்க. 20 அடி விழுந்தா ஒன்றும் தெரியாது. இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அது என்னென்ன பாடுபடுது. தேக்கங்காடு இருக்குது. ஸோ இந்த தேக்கங்காடை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அது தேவாங்க நிறையா, அது நிறையண்ணே. ஜெரின் ஃப்ரெண்ட்ஸோட இன்றைக்கி சமையலைண்ணே. தம்பி எதில் நான் இப்போ போகிறான். மாற்றம் வேண்டாம் என்ன பிறகு என்ன முன்னேற்றம் தான். 2 நாள் முழுமையான ரெஸ்ட் எடுத்து வீட்டு சாப்பாடு அம்மாட கையால் சாப்பிட்டு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்குது. இருட்ட போது ஆனால் வெளியில் சூரிய வெளிச்சமெல்லாம் இருக்குது. 3 வருஷம் 3.5 வருஷமாக கஷ்டப்பட்டு போராடி வீட்டில் இருந்த கடன் அதெல்லாமே அடைச்சி கிட்டத்தட்ட நோமல் ஆகிற கட்டத்தில் வந்துட்டு எனக்கு திருப்ப ஒரு பொருளாதாரத்தில் அடி விழுந்துட்டு தேவாங்கு கத்தைக்குள்ள அது வந்து ஒரு பொம்பளை ஒரு அழுகிற மாதிரியே இருக்கும். நேற்று கொஞ்சம் மனக்குழப்ப மதைகள் இருந்ததால் நான் வெளிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். நான் இங்கே வந்த பிறகு எல்லாம் கிளியர் ஆகிட்டு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். எங்களுடைய பயணத்தை முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே 2 முழுமையான நாட்கள் வந்துட்டு வீட்டையே அப்படியே ரெஸ்ட் எடுத்தது. என்னதான் நாங்கள் வெளியிடங்கள் எங்கே போனாலுமே சொந்த வீட்டில் வந்துட்டு இருக்கிற மாதிரி, அதாவது பிறந்து வளர்ந்த வீட்டில் வந்துருக்கிற மாதிரி எப்போயுமே இருக்காது. ஸோ 2 நாள் முழுமையான ரெஸ்ட் எடுத்து வீட்டு சாப்பாடு அம்மாட கையால் சாப்பிட்டு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இங்கே இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வவுனியா மாவட்டம் அந்த போர்டரோடு இருக்கிற மாதிரி ஒட்டு சிட்டான் நெடுங்கணி இருக்குதானே, அந்த பகுதிக்கு தான் போக போகிறோம். ஸோ நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து போக போகிறோம். மற்றது நேற்று வந்து குறிப்பாக எங்களோட வீட்டை வந்துட்டு எங்களோட வேன் பயணத்தில் வந்து நண்பர்கள் வந்திருந்தவ புவனேஸ்வர்னா ஷான் எல்லாருமே வந்திருந்தவ வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு எங்களோட ஊரெல்லாம் சுற்றி காட்டினாங்க. ஆனால் வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லை. தொடர்ந்து வீடியோ ஓடி ரிலாக்ஸாக இருந்து இடங்கள் எல்லாமே சுற்றி காட்டிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஷான் வந்துட்டு வேண்ட ஊருக்கு போகிறேன். நேற்று வந்து ஜெரின் புதுக்குடியிருப்பு போயிட்டார். ஸோ அதால் இன்றைக்கி நான் என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து பயணம் செய்ய போகிறேன். ஸோ இதிலேருந்து நான் புத்தூர் சந்தைக்கு போய் புத்தூர் சந்தையிலேருந்து எங்களோட நண்பர்கள் இணைஞ்சு கொள்வினோம் மோட்டர் பைக்கில் நாங்கள் அப்படியே போக போகிறோம். ஸோ எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் உங்களுக்கும் வந்துட்டு இப்படியான விஷயங்கள் நடக்க நீங்களும் பொருளாதார ரீதியாக வந்துட்டு நஷ்டமடையாமல் இருக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். ஸோ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறதா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டிக்கு சொல்லி ஒரு 2 பேர் சேர்ந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஐடியா வந்துட்டு ஸ்டார்ட் அப் மாதிரி செய்கிறதா இருக்கட்டும், எது சம்மந்தமாக இருந்தாலும், உதாரணத்துக்கு ஒரு 2 பேர் சேர்ந்துட்டு ஒரு கடை போடுறதா இருக்கலாம், இல்லை 2 நபர்கள் புதிய நபர்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இன்னொரு ஆள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 2 பேர் சேர்ந்து வந்துட்டு ஏதாவது ஒரு வியாபார உக்தியாக இருக்கட்டும். ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ அக்ரிமெண்ட்ன்றதை தாண்டி ஒரு ப்ராப்பராக வந்துட்டு லீகலாக ஒரு லோயரை வச்சு இந்த அளவு தான் உங்களுக்கு ஷேர்ஸ் இந்த இதில் தான் நாங்கள் செயற்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முதலே வந்துட்டு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. ஸோ போட்டுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது பிற்காலத்தில் வந்து உதவும். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு சேட் பிஜிஎம்மோ ஒரு பிஜிஎம் போட்டுட்டு ஒரு சிம்பதி தர்ற வீடியோவாக இருக்காது. எனக்குமே வந்துட்டு இப்போ கடைசியாக வந்துட்டு ஒரு வருஷமாக நான் சில விஷயத்துக்காக கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஆனால் வந்துட்டு கடைசியில் பார்த்தா பொருளாதார நஷ்டம் தான் எனக்கு நடந்திருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் சொல்லிக்கொள்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விஷயமாகவும் இருக்கலாம், இருந்தால் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. வாய்மொழி மூலமாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது கடைசியாக வந்துட்டு உங்களுக்கு பொருளாதார நஷ்டமாக இருக்கலாம், மன உளைச்சலாக இருக்கலாம், கணக்க விஷயங்கள் வந்துட்டு உங்களை தாக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு ப்ராப்பராக லோயரை வச்சு சைன் பண்ணிடுறது. சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன கடை போடுறதா அப்படி இப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கலாம். இல்லாட்டிக்கு ஒரு 2 யூடியூபர் சேர்ந்துட்டு ஒரு ஃபுட் ட்ரக் எடுத்து அந்த ஃபுட் ட்ரக்கை வந்துட்டு வச்சு ஒரு பிஸ்னஸ் செய்கிறதா இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. நாளடைவில் உங்களுக்கு பொருளாதார நஷ்டம் வராமல் இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த கருத்தை வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட
3 வருஷம் 3.5 வருஷமாக கஷ்டப்பட்டு போராடி வீட்டில் இருந்த கடன் அதெல்லாமே அடைச்சி கிட்டத்தட்ட நோமல் ஆகிற கட்டத்தில் வந்துட்டு எனக்கு திருப்ப ஒரு பொருளாதாரத்தில் அடி விழுந்துட்டு, ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் இந்த கருத்தை வந்து சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது வந்துட்டு குறிப்பாக யூடியூப், அடுத்தது வேலை, நான் படித்த படிப்புக்கான வேலைக்கு வந்துட்டு சம்பளம் கிடச்சி கொண்டிருந்தது. அந்த வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ கிடைச்ச சம்பளம் குறைவு, பட் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் போய்க்க நல்ல இன்கம் வந்திருக்கும். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு அந்த வேலையை விட யூடியூப்பில் கிடைச்ச வருமானம் வந்து கூடவே இருந்தது. நான் வீட்டில் மூத்த பிள்ளை, ஸோ அதால் வந்துட்டு யூடியூப்பே செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் முழு நேரமாக யூடியூப் சேவலிக்கிட்டு இப்போ வீட்டின் பொருளாதாரமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கும் எல்லாமே ஓகேயா வந்து கிட்டத்தட்ட கடனெல்லாம் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு, ஸோ முடிஞ்சுதுன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட். ஸோ முடிகிற கட்டத்துக்கு வந்த உடனே பெரிய ஒரு அடி ஒன்று விழுந்துட்டுது. ஸோ அதால் தான் நான் சொல்லிக்கொள்கிறேன், எப்பயுமே உஷாராக கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன விஷயங்கள் கூட உங்களை வந்துட்டு நாளடைவில் திருப்ப பழைய நிலைமைக்கு விழுத்திடும். ஸோ அதால் தான் திருப்ப சொல்கிறேன், சின்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அக்ரிமெண்ட் கட்டாயமாக எழுத்து மூலமாக 2 நபர்கள் வச்சு சாட்சியோட வைக்கிறத விட ஒரு லோயர் மூலமாக வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதிர்காலத்தில் இப்படியான விஷயங்கள் இருந்தாலும், நாளைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் அவதானமாக இருந்து கொள்வேன். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். சரி, வாங்க இதுலேருந்து எங்களுடைய பயணத்தை இனிதே ஆரம்பிப்போம். ஓகே, இதுதான் என்னுடைய பைக். இந்த பைக்கில் தான் என்னுடைய போகிறேன். டிஸ்கவர் 125. இந்த கொரோனா அந்த டைமெல்லாம் முடிஞ்ச பிறகு பைக் விலைகள் எல்லாம் உதிர்றதுக்கு முன்னே எடுத்த பைக். அப்போ எடுக்க 210 ஏதோ சம்திங். ஸோ எடுத்தோடனே பைக்கோட விலைகள் எல்லாமே விலை கூட்டிட்டு, ஸோ இந்த பைக்கில் தான் இன்றைக்கி நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ எங்களோட பயணத்தை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். நான் புத்தூர் சந்தைக்கு வந்துட்டு புத்தூர் சந்தையில் இருந்துட்டு அப்படியே எங்களோட நண்பர்களை அவட சேர்ந்து அப்படியே வெளிக்கிட்டோம். அங்கால பார்த்திங்கன்னா மழை வர போகிற மாதிரி இருக்குது. பாப்போம், இன்றைக்கி கன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் இல்லை 4 வருஷத்துக்கு பிறகு நான் திருப்ப இன்றைக்கி நெடுங்கணிக்கு போகிறேன். முந்தி போனதுக்கும் இப்போவும் இப்படி வித்தியாசங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். இங்கே அப்படியே பார்த்திங்கன்னா தெரியும், மெயின் பிரதான வீதியில் போய்கொண்டிருக்கிறோம். மழை மட்டும் வராமல் விட்டுச்சுன்னு சொன்னால் சரி. மற்றது இந்த பைக்கை பற்றி சொல்லியே ஆக வேணும். செகண்ட் ஹேண்டாக வந்துட்டு நான் வாங்கினேன் இந்த பைக். ஸோ இந்த பைக்கில் வந்துட்டு கிணக்க உழைச்சேன்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த பைக்குக்கும் எனக்கும் அவ்வளோ ஒரு பிணைப்பு இருக்குது. நான் கொழும்பில் வந்துட்டு கடைசி வருஷம் படிக்க ஊபர் ஓடி இருப்பேன் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பைக்கில் தான் நான் கொழும்பில் ஊபர் எல்லாமே ஓடினான். ஸோ இதால் அந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு செலவெல்லாம் ஊபராலேயே கிடைச்சதுக்கு காரணம் இந்த பைக் தான். செகண்ட் ஹேண்டில் வாங்கினாலுமே இந்த பைக் வந்துட்டு எனக்கு அவ்வளவு பிடிக்கும். என்னென்னு சொல்கிறேன், அந்த டைமில் வீடுகளில் எல்லாம் காசு வாங்க மனசு இருக்காது, கேட்குறதும் அழகு இல்லை, அந்தளவுக்கு ஒரு வயசும் வந்துடும். அந்த வயசில் படித்து கொண்டிருப்போம். படிக்க என்ன செய்கிறதுன்னுட்டு சரி நாங்கள் ஏதாவது வழி பண்ணுவோம்னு பார்த்தா பைக் இருந்தால் உழைக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த டைம் வீட்டை கொரோனா முடிஞ்சு நாங்கள் கேம்பஸ் ஃபைனல் இயர் போன டைம் இந்த பைக் தான் முழுமையாக இந்த பைக்கில் தான் எல்லா சந்து பொந்து எல்லா இடத்துக்கும் ஊபர் ஓடி உழைச்சது. ஸோ அதால் எனக்கு இந்த பைக்கை வந்துட்டு எனக்கு விற்கவே மனசு இல்லை. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்ல வேணும், என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வவுனியா இருக்குது தானே, வவுனியாவை தாண்டி இங்கே யாழ்ப்பாணம் போகும் வரைக்கும் அதிகளவாக டிராஃபிக் போலீஸார் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் ட்ரிப் போயிட்டு வந்த பிறகு நான் கவனித்த விஷயம், தென் பகுதிகளில் வந்துட்டு அந்தளவுக்கு டிராஃபிக் போலீஸ் இப்படி அடிக்கடி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது. அடிக்கடின்னு நான் சொல்கிறது வந்துட்டு சின்ன சின்ன தூரத்துக்கு ஒருக்காவே வந்துட்டு டிராஃபிக் போலீஸ் நிற்க மாட்டினோம், அங்கால கன தூரத்துக்கு ஒருக்கா தான் நிற்பினோம். ஸோ இங்கால வந்து பார்த்திங்கன்னா அதிகளவாக டிராஃபிக் போலீஸ் சார் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சில கிலோமீட்டருக்கு அங்கால நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு வவுனியா போக மட்டும் இது இப்படி தான் இருக்குது. ஸோ ஏனோ தெரியல தமிழர் பகுதியில் மட்டும் இப்படி இருக்கிறது, அங்கால பார்த்திங்கன்னா கணிசமாக தான் இருக்கும், குறைவு. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த அரியாத்தை சுவைத்தை அமுதம் அதெல்லாம் கழிஞ்சு வரைக்கல இதில் வந்துட்டு ஒரு தேக்கங்காடு இருக்குது. ஸோ இந்த தேக்கங்காடை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, தமிழர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தேக்கங்காட்டு பகுதியில் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இதில் பிளேண்டி குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக புதுக்குடியிருப்பு டவுனில் ஜெரினையுமே அப்படியே சந்திச்சுட்டு வெளிக்கிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஜெரின் ஊரில் நிற்கிறான், ஃபோன் அடித்து பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் என்று சொன்னேன். யாருன்னு பார்த்தா சியான் தான். சியானும் மற்றது சேர் ஒரு ஆள் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். என்னடா சொல்லு, எத்தனை வருஷத்துக்கு பிறகு போகிறோம்? 4 வருஷத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு போகிறோம். போயிட்டு காட்டுறேன். வேறு பிளேன் டீ வடை எடுத்துருக்கிறோம். கிழங்கு ரொட்டி தானே. பிறகு மோட்டோ ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொழுகினான் வர்ற வழியில் கலந்துட்டு இப்போ திருப்ப தலைகளாக கொழுகிருக்கிறேன். ரிவர்ஸ் பக்கமாக பார்ப்போம். ஹெல்மெட்டையும் அங்கே எங்கேயோ தேடி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தது. இது அப்படி செட்டாக கலந்து விழுந்துட்டு மேல் பக்கத்தால் அந்த சென்டரை இப்போ ரிவர்ஸாக கொழுவி கீழ் பக்கமாக அப்படி கேமரா விட்டுருக்கேன். போய்க்கு அப்படியே என்னை எடுத்துக்கொண்டு போகலாம், காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. வணக்கம் 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 வணக்கம். 4 வருஷத்துக்கு பிறகு வாரமேனே அப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பழைய இதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி. சரி 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 ஓகே. நாங்கள் அப்படியே இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டோம். உங்களுக்கு ஆங்கிள் எப்படி தெரியுதோ தெரியலை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதில் பாருங்க, 6வது கெமுனு காலாட் படையணின்னு சொல்லி போட்டிருக்கணும். ஜெரினுக்கு ஃபோன் அடிச்சுன்னா ஜெரின் வந்துட்டு இன்றைக்கி ஜெரின் தான் சமையல். நாங்களும் அவசரமாக போகணும். அதில் டவுனுக்கு அவங்களோட தம்பி வரார். இது என்ன பக்கத்தில் வீடு, அவருக்கா போயிட்டு வருவோம். A35 வீதி. ஸோ இதால் தான் போய் கொண்டு வரோம். இங்கெல்லாம் ஊர்களோட பேர்கள் எல்லாம் நல்ல தமிழ் பேர்களாக இருக்கும். நான் 2-3 ஊர்களோட பேர் வரைக்கும் அப்படியே காட்டுறேன். முந்தி இந்த பாதையால் அடிக்கடி போய் வரனாங்க நான் சியானெல்லாம். இது பார்த்திங்கன்னா மூங்கிலார் பகுதி. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வயல் வந்து விதைச்சிருக்கணும். இதில் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே விதைச்சிருக்கணும். நல்ல அழகாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு இந்த ரோட்டால் வரைக்கும் நல்ல பச்சை பசையிலன்னு தெரியும், கண் எல்லாம் அப்படியே பார்க்குற வரைக்கும். இதெல்லாம் பாருங்கள், உழுது போட்டு இப்போ விதைச்சிருக்கணும். இப்போ நாங்கள் உடையார்கட்டுன்ற பகுதிகளால் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இது சமுர்த்தி வங்கி உடையார்கட்டு. நல்ல பேர்கள் பாருங்கள், உடையார்கட்டு, முத்தையன் கட்டு. அடுத்து இந்த பகுதியில் கணக்க குளங்கள் இருக்குது. நாங்கள் பிறகு ஒரு நாள் வந்துட்டு உள்ளுக்கு இருக்கிற குளங்கள் அதுகள் எல்லாமே போவோம். எனக்கு கொஞ்ச நாளையால் மழை பெய்ய வலிக்கிட்டு இப்பயே மழை டைம் தான். மழை அங்கங்கே எல்லா பகுதிகளிலும் இலங்கையில் பெய்யுது. உடையார்கட்டு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குதுல. இப்போ போய்கொண்டிருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரபுரம் என்ற பகுதிகளால் தான் இப்போ நான் போய்கொண்டிருக்கிறோம். இதுலேருந்து புதுக்குடியிருப்பு சரியான பக்கத்தில். இப்போ புதுக்குடியிருப்பால் நாங்கள் வந்துட்டு ஒட்டு சுட்டான் பகுதிகளால் போயிட்டு தான் நாங்கள் நெடுங்கோணிக்கு அப்படியே போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கே போகிற? எங்கே போகிற? யாருன்னு தெரியுதா? யாருன்னு சொல்லுவாங்க? யாருன்னு சொல்லுவாங்க? ஜெரின்ட்ட தான் வந்தேண்ணா. ஓகே, இப்போ ஜெரின்ட்ட வந்தாச்சு. ஜெரின் ஃப்ரெண்ட்ஸோட இன்றைக்கி சமையல்ண்ணே. தம்பி எதுலங்க நான் இப்போ போகிறான். நான் தான் இதால் வந்தேன். ஒரு பார்த்துட்டு சொல்லுவேன். நேற்று புவனேஸ்வரனாவும் வேறு அந்த சேனம் வீட்டை வந்தவங்களோ. சரி ஓகே, வரவா, மலைக்கு முன்னே போய் சேரணும். பாய்டா, பாய். ஓகே, இப்போ அதில் இருந்துட்டு ஜெரினியை சந்திச்சுட்டு அப்படியே புதுக்குடியிருப்பு டவுனால் அப்படியே போய்கொண்டிருக்கிறேன். புதுக்குடியிருப்பு டவுனை பாருங்கள். கடைசியாக நாங்கள் வெளிக்கிடைக்க இங்கே வந்துட்டு போனாங்க ஜெரிண்ட வீட்டை. அதே மாதிரி பயணம் முடிஞ்சு போய்க்குள்ளே ஜெரிண்ட வீட்டை வந்துட்டு தான் போனாங்க. இதில் பாருங்கள், முல்லைத்தீவு 17 கிலோமீட்டர். நாங்கள் ஒட்டு சுட்டான் ரோட்டால் அப்படியே போக வேணும். இதில் வெறும் சந்தி, புதுக்குடியிருப்பு சந்தி. அதுலேருந்து இப்படி இடக்கை பக்கமாக நாங்கள் போனோம்னு சொன்னால் சரி. இந்த டவுனும் நாளுக்கு நாள் அப்படியே பெருசாக வந்து கொண்டே இருக்குது. மற்றது இப்போ அண்மை காலமாக இந்த ஃபேஸ்புக் மற்ற சமூக வலைத்தளங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி விளக்கை பக்கத்தால் போகணும் மாறி சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆள் போனோம்னு சொன்னால் சரி. இந்த சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வன்னி பெருநில பகுதியில் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு இந்த ஏசி பஸ்ஸு, சொகுசு பஸ்ஸு இது வரைக்கும் கண்டதே இல்லைன்ற மாதிரி ஒரு கதை போனது. அதுக்கு பிறகு வந்துட்டு அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆன்லைனில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதாவது இங்கே தார் ரோட் மற்ற வசதிகள் இல்லாத டைமே வந்துட்டு எங்களோட பகுதிகளில் அதிசொகுசு பஸ்ஸுகள் எல்லாம் ஓடி திரிஞ்சன்ற ஒரு புகைப்படம் வந்துட்டு உலாவினது. ஸோ அதுதான் இந்த பகுதியால் போய்க்க எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது.
உலகத்தில் என்னென்ன எல்லா வசதிகள் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் கிடைச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே உடனே எங்களோட நாட்டில் இருந்தது. ஸோ அதெல்லாம் பிறகு தான் நாங்களே அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் வன்னி நிலப்பகுதியில் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த டைமே இருந்தது. ஸோ உங்களுக்கு விளங்கும் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீதி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்மெண்ட்ஸ் ஆல போகிற வீதி. ஸோ இது வந்துட்டு முழுமையாக முந்தி வந்து காடாக தான் இருந்தது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு வீடு ஒன்று இருந்தது. அந்த வீடை வந்துட்டு இப்போ உடைச்சிட்டினோம், தரமட்டமாக்கிட்டினோம். அந்த வீடுகள் எல்லாம் எனக்கு முந்தி சந்தர்ப்பம் கிடைச்சதால் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதால் தான் நாங்கள் அப்படியே போக வேணும். போகிற வழியில் முந்தி வந்துட்டு ரோட்டுகள் எல்லாம் இல்லை, அதுக்கு குறிப்பிட்ட தூரம் தள்ளி. இப்போ எல்லாம் ரோட்டெல்லாம் படிவாக செப் பண்ணிட்டு போட்டுட்டினோம். இதில் எல்லாம் யானை வரும்னு சொல்லி சமிகை எல்லாமே போட்டிருக்கணும். அடுத்து இது வித்தியாசமான ஒரு தரைத்தோட்டம் மாதிரி வந்துடும் இந்தியாவில் உள்ள இடங்கள். இதெல்லாம் சுத்த வர பத்த புதர் காடு மாதிரி தான் அப்படியே ஃபுல்லாக இருக்கும். எப்படி இடங்கள் இருக்கான்னு பாருங்க இந்தியாவில். இந்த ரோட்டெல்லாம் முதல் தடவை போய்க்கல போட்டபடி இருந்தது. அதாவது வீதி அப்போ தான் புனர் நிர்மாணம் செய்து போடுற தருவாயில் இருந்தது. இப்போ எல்லாம் இந்தியாவில் எல்லாம் ரோட்டுகள் எல்லாமே வந்துட்டு நல்ல வடிவான ரோட்டுகள், ஈஸியாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பக்கமெல்லாம் அப்படியே பாருங்க, ஃபுல்லாக வயல் வந்து விதைப்பு செய்திருக்கணும். எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. இங்கேருந்து அந்த பக்கம் கருமேகம் இருக்குது. இன்னைக்கு இரவுக்கு நல்ல மழை கொண்டு இருக்குது. அந்த பக்கம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் நல்ல அழகாக வளர்ந்து உயர்ந்து நிற்க இதால் போய்க்க பச்சை பசையில இருக்கும். அப்படி மேலே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன் ஷாட் வியூவில் நல்ல அழகாக இருக்கும் இந்த பகுதியில் எல்லாமே. ஆனால் யானை பயம் இருக்குது இந்த பகுதியில். இப்போ ஒட்டு சுட்டான் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒட்டு சுட்டான் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி போய் கொண்டிருக்கிறோம். இதுலேருந்து நாங்கள் அப்படியே நெடுங்கணி போக வேணும். இந்த பக்கமாக தான் நாங்கள் நாங்கள் A34 ரோட் தான். நாங்கள் எங்களோட பயணம் முடிஞ்சிட்டு வவுனியாவில் இருந்துட்டு ஜெரிண்ட வீட்டை போகிறதுக்கும் இதே பாதையால் தான் நாங்கள் நாங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டு சுட்டான் தான் தோன்றுவீரர் கோயில் இருக்குது. ஸோ இதில் இருந்துட்டு மாங்குளம் 23.5 கிலோமீட்டர். நாங்கள் நெடுங்கணி ரோட்டால் அப்படியே திரும்ப வேணும். சில திரும்பிக்க அப்படியே கோயிலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் தெரியுது தானே, மழை லைட்டாக துமிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த பக்கம் நல்ல மழை இருக்குது. ஆனால் அங்கால வெளிச்சிருக்கு, பார்ப்போம். இந்த பகுதியில் அதிகளவான பெரிய ஆர்மி கேம்புகள் எல்லாமே இருந்தது. அது எல்லாமே எடுத்துட்டினோம். அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நானும் சியானும் செந்தூரனாவும் அதுதான் கதைச்சனாங்க. இப்போ கிணக்கு ஆர்மி கேம்ப் இருந்தது. கணக்கு இடங்களில் அதுகள் எல்லாம் எடுத்துட்டினோம். வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா யுத்தம் நிறைவடைந்து இவ்வளவு காலம் ஆகிட்டு அதுக்கு பிறகுமே இந்த பகுதிகள், அதாவது குறிப்பாக வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் அதிகளவான ஆர்மி கேம்புகள் எல்லாமே அதே மாதிரியே அப்படியே இருந்தது. ஸோ அதெல்லாம் இப்போ அப்படியே விடுவிச்சுட்டு போயிட்டினோம். காலத்துக்கு பிறகு மோட்டார் பைக் ஓடுறதால இடுப்பெல்லாம் சரி வைப்ரேஷன் கூட தானே இந்த பைக். அதால் அப்படியே இடிச்சு சின்ன பள்ளங்களுக்கு போனாலும் முதுகெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பசு மாடுகள் போகுதாண்டு. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம். முந்தி வந்து போகிற வழி வந்து வேறொரு வழி, அது மழை டைமில் சேராக இருக்கும். அதால் நாங்கள் இப்போ இந்த வழியால் தான் உள்ளே போகிறோம். முதல் அந்த பக்கத்தால் அப்படி வந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வருஷம் ஆகிட்டு. ஸோ முதல் சும்மா வந்தேன் நான், சரி இந்த இடத்த எப்படி இருக்குது பார்ப்போம்னு சொல்லி தான் வந்த உடனே ஷியான் கால் பண்ணினான், எங்கடா நிற்கிற போகும்மா அந்த இடத்துக்குன்னு சொல்லி.
சரின்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே வெளிக்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கு இரவு இங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். பகல் சாப்பாடு இதில் நெடுங்கனி டவுன்லேயே நாங்கள் கட்டிட்டு வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, இப்போ கடைசியாக உள்ளுக்கு வந்தாச்சு. உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். முதல் வந்து பாதை அங்காடி பக்கத்தால் இருந்தது. இதுக்குள்ளே இந்த பழைய ஒரு கட்டட இடிபாடுகள், இந்த மன்னர் காலத்து விஷயங்கள் மாதிரி குளங்கள் அதுகள் எல்லாமே இருந்தது. அந்த பக்கமாக இருந்தது. கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. ஸோ இந்த முறை உள்ளுக்கு போயிட்டு நடந்து அந்த இடத்தையும் பார்ப்போம். முதல் அந்த பக்கத்தால் அப்படியே வந்து நாங்கள் இது வந்து ஒரு சின்ன கொட்டகை மாதிரி போட்டிருந்தது. எனக்கு அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கு. அதான் இதெல்லாம் படுத்தினாங்க. இந்த கொட்டகை இதுவா ஒன்று தான் இருந்தது. இல்லை ஒன்று தான் இருந்தது. அது மரத்தால் போட்டிருந்தது. மரத்தாலையில் போட்டிருந்தது. ரைட். இந்த சைட் இருந்தது. ஓ, பெருசாக படித்தாச்சு. சோழரா பழைய விளக்கு அப்பப்பாக்கள் பயன்படுத்தி விளக்கு ரைட்டு. கரண்ட் வேறு மட்டும் அப்படியே பயன்படுத்துவாங்க. சார்ஜ் லைட் போட்டுட்டு டெவலப் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அதான் சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதே ஆள் இன்றைக்கு முழுக்க ஒன்று நிற்கிறார் காணிக்க. உண்மையாவா? இது இதுக்குள்ள அவ்வளோதான். அந்த வீடியோவில் இதுக்கு அவ்வளோதான் ஆள் இன்றைக்கு மீன் சாப்பாடு சோறு இது வந்துட்டு டவுனில் கட்டிட்டு வந்தாங்க. நெடுங்கனி டவுனில். ஓ, அந்த பாதையெல்லாம் வந்தாங்க. கிணறு இந்த இடத்துல இந்த அது இல்லையா? அப்படி அடையாளமே தெரியல. இந்த அதெல்லாம் கிணறு இருக்குது, வெட்டி இருக்குது. அது வந்து பக்கத்தில் ஒரு குளம் இருக்கிறதால அது கட்டு எல்லாமே இருக்குது. இந்த தண்ணி வற்றதே இல்லை. அப்படின்னா குளம் வற்றணும். இந்த இடமெல்லாம் அடையாளமே தெரியாத மாதிரி மாறி இருக்குது. சரி, இங்கே வந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாட்டேட்டு இங்கே வந்திருக்கேன். அப்படியே இங்கே உள்ள இடங்களை சும்மா சுற்றி பார்ப்போம். அந்த பக்கமெல்லாம் ஒரு பெரிய குளம், கட்டுகள், அந்த பழைய கட்டட இடிபாடுகள் எல்லாம் இருந்தது. அது அப்படியே நடந்து போய் பார்ப்போம். இதுலேருந்து இங்கால சிங்கள பகுதிகள் என்ன இதுதான் போர்டர் மாதிரி. அப்போ 120 நாள் போய் சுற்றி திஞ்சுன்னு இருந்தது. ஓகே, பண்ணா போச்சுது. அதில் ரொம்ப பிடிச்ச இடம் இலங்கையிலேயே மிக பிடிச்ச இடம். இலங்கையில் பிடிச்ச இடம் வண்டி இல்லை, எல்லா இடங்களும் வித்தியாசம். ட்ரிங்கோ நல்லா பிடிச்சிருந்தது. கடற்கரை பக்கம் தானே, அதால் சூப்பராக இருந்தது. மலை நாடுண்டா பலாங்கொடை, பதுளை அந்த சைடுகள் சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்தியா 120 தான் கஷ்டம்தான் ஒரு மாதிரி போயிட்டு. ஆனால் நாங்கள் இந்த டிஸ்கவரி பைக்லேயே எவ்வளோ தூரம் போயிருக்கேன் வேண்டா. குட்டி வீல், அதான் குட்டி வீல் தேஞ்சு பைக் ஒரு சின்ன பள்ளத்தில் போனாலும் பைக் இழுக்காது. அப்படி நாங்கள் யாழ்ப்பாணம் திருப்ப வந்து சேர்ந்துனாங்க. முந்தி பைக்கில் எல்லாம் பயங்கர தூரம் எல்லாம் போடுறாங்க. இப்போ கொஞ்சம் தூரம் வரவே சரி டங்குவாக இருந்துட்டு. இப்போ நாங்கள் இங்கே நிலம் வந்து உழுவினோம். உழைக்கில் நாங்கள் அப்படியே பார்க்குறோம். நாங்கள் முதல் தடவை வரைக்கும் உழுது அந்த அண்ணா தான் நிற்கிறார். இப்போ தான் பழைய வீடியோ பார்க்குறோம். இவ்வளோ மாற்றம் இந்த இடத்துல. மாற்றம் வேண்டாம் என்ன பிறகு என்ன முன்னேற்றம் தான். ஆனால் அந்த கொட்டிலெல்லாம் இதாக இருக்குது, மரத்தால் தான் போட்டிருக்கு. அந்த இது யானை வந்து போயிருக்கு அந்த இடத்துல எல்லாம். நாங்கள் அங்கே இருந்து இதுக்கால் அப்படியே நடந்து வந்தோம். நாங்கள் வெள்ளை பக்கத்தால் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், முள்ளு கம்பி வேலி அடிச்சிருக்கணும். முதல்லாம் இது இல்லை. இந்த பாதைகளெல்லாம் வந்து நாங்கள் இதில் ஒரு பாதை இருந்ததுண்ணே. இந்த பாதைகளெல்லாம் வந்து நாங்கள் அடுத்தது புலனர் வேறு நாங்கள் முன்சிப்பின ஃபார்மில் போனது தான் ஞாபகம் வருது. இப்படி தொட்டால் கரண்ட் அடி யானை வேலி ஃபுல்லாக.
நல்ல ஞாபகம் இருக்குது. இரவுக்கெல்லாம் யானை வந்து வெடியெல்லாம் போட்டு அந்த ஞாபகம் தான் வருது. இங்கே அந்தளவுக்கெல்லாம் யானை பயமெல்லாம் இல்லை. புலனறுவில் நாய்க்குட்டி மாதிரி யானை இதில் தெரியும். அப்படியே நாங்கள் சுற்றி கொண்டு அதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4-5 மைலுக்கு கிட்ட நிற்கிது. அதில் பாருங்க, கிட்ட போனால் பறந்துருக்கணும். இந்த பக்கம் பாருங்க, இந்த அவங்கள பின்னு கொண்டு நிற்கிது. அதில் 2 நிற்கிது, 3 நிற்கிது, 4 நிற்கிது. அங்கே சியான் ஆண்மையில் தாண்டா வடிவு தெரியுமா? அது தெரியும் தாங்க. எல்லாத்துக்கும் மனுஷ பிறவியை தவிர மிச்ச எல்லா உயிரினத்துலேயும் அதிக அளவா ஆண்கள் தான் வடிவு என்று சொல்லினோம். அப்படி சின்ன வயசுலேருந்தே, முந்தியிலேருந்தே, பழைய காலங்கள்லேருந்தே பெண் தான் வடிவு வடிவன்னு சொல்லி நான் இந்த வரே இல்லை. ஆளுக்கு கல்யாணம் ஆகிட்டு அதால் பயப்படுறார். அதானேடா. சரி, இதில் வந்துட்டு ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறையும் அப்படியே பார்ப்போம். முதல்ல இந்த கிணறுக்கு கீழே எல்லாம் அப்படி வெட்டி வச்சுருந்தது கரங்கினாங்க. இப்போ ரங்கலாம் அப்படி தான் கிடக்கு. அப்படியே தான் இருக்கா? 2வது கட்டையில் கிடக்கு. இந்த இருக்குது பாருங்க கிணறு. கீழே முதல் அதிலெல்லாம் ரங்கி போனாங்க. தனியாக இது புத்தர் மண்டி இல்லாமல் சும்மா தான் இருந்துச்சு. இப்போ புதர் எல்லாம் மண்டி இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். அதில் பாருங்க தூக்கணாங்குருவி கூடுமே இருக்குது, கிணக்கு கூடு இருக்குது. கட்டி கிடக்குது, கொஞ்சம் கட்டி கொண்டு இருக்குது. சியான் இது என்னடா, ஃபுல்லாக தூக்கணாங்குருவி ஃபேமிலியே இருக்குது, ஒரு பரம்பரையே இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. கணக்கு தூக்கணாங்குருவி கூடு கட்டி கொண்டு இருக்குது. இதுதான் அந்த கிணறு. இங்கே ஒரு கூடு விழுந்து கிடக்கு. எப்படி இருக்குது தூக்கணாங்குருவி கூடு? எல்லாம் இயற்கையின் படைப்பு. அதுக்கு வீடு தான். இந்த கிணறு வந்துட்டு பார்க்க ஆழம் இல்லாத மாதிரி இருக்கும். 20 அடி விழுந்தா ஒன்றும் தெரியாது, பச்சையாக இருக்குது பாருங்க. சரி, அப்படியே போவோம். அடுத்தடுத்த இடங்களையும் அப்படியே பார்ப்போம். நல்ல வித்தியாசம் எனக்கு மட்டும் தெரியுது. அடுத்ததான் அந்த ஒரு பெரிய குளக்கட்டு இருக்குது, அந்த குளக்கட்டுக்கு போவோம். ஓ, இங்கே பாருங்க மயிலுண்டு ஆடுது. மற்ற பக்கம் திரும்பி நிற்கிறார். ஆண் மயில் பெண் மயிலை கவர்றதுக்கு ஆடுது. என்ன புலப்படாது. என்ன சரி இல்லை வடியா குட்டி எடுக்கிறேன். சியான் குட்டி அது வடியா இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அது என்னென்ன பாடுபடுது. அப்படி பிடிக்கல. ரூமுடாங்க இன்னும் கொஞ்சம் சும்மா பண்ணிடாது. அவ்வளோதான் சார். கிட்ட போனால் ஓடி இருக்கு. கிட்ட போனால் பரவாயில்ல. அது கண்டுக்கவே இல்லைடா. அதுதான் ட்ரை பண்ண. அதே அங்காலயம் ஒன்று ட்ரை போட்டு இந்தியா பக்கம் திரும்பி ஒரு ட்ரை போடுது. 2 பேர். சரி வா, நாங்கள் போவோம். ஓகே, இதுக்கு இஞ்சால காடு குனிஞ்சு தான் போகணும். ஓப்பா தூக்கித்தா வேண்டா. சரி, எங்களுக்கு உதவிக்கு 2 பேரை கூட்டிகிட்டு போகிறோம். அதுதான் எங்களுக்கு வழி காட்டினோம். 2 நாய்க்குட்டி. இதில் குளத்துக்கு போகிறதுக்கு 2 நாய் இங்கே வளர்க்கணும். அந்த நாய் தான் எங்களுக்கு வழி காட்டுது. ஏன்னா இந்த குளத்துக்கு யானை வர்றது. வாங்கடா, எங்கடா பம்முறீங்க? எப்படி இருக்குன்னு பாருங்க. சியான் இதுக்கு தனியாக வருவியோடா? தனியாக சுற்றின காடு, தனியாக சுற்றின குளமா? எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால சத்தம் கேட்குது, வாகனம் ஏதோ சத்தம்.
மழையெல்லாம் பெஞ்சா ஒன்றும் இருக்காது போல என்ன, வெயில் நேரமே இவ்வளோ இருட்டாக இருக்குது. இங்கே மருத மரம் போடா, இங்கே மருத மரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த வவுனி குளத்துல எல்லாம் பார்த்துருப்பேன் தானே, இதுதான் அந்த மருத மரம். கீழே பாருங்க, வவுனி குளத்தில் இதுதான் ஃபுல்லாக இருந்தது. அப்பாடா, இங்கால வெளிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து நாங்கள் இங்கால அந்த குளம் இருக்கிற போது வெளிச்சிருக்கு. அப்பா, இதுக்குள்ளே இப்படி இடம் இருக்குமென்று யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேனும். மீன் பிடிக்கணுமே, சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இதுக்குள்ளால நாங்கள் வந்துட்டு இப்படி இங்கால வெளியில் பார்க்க அப்படியே குளம் வந்து மீன் பண்ணி கொண்டா சுட்டு இங்கால பாருங்க அப்படியே நடந்து வாரம் இதில் மீன் பிடிக்கணும். நாங்கள் அப்படியே அந்த இடத்தால இடைக்கலால் அந்த தண்ணிக்கலால் அப்படியே வந்துட்டோம். இடங்களை பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக மருத மரம் வேணே. காட்டில் இருக்கிற அந்த உயிரினங்களோட சத்தம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் நடக்கிற சத்தம் கேட்குது கால். அதான் எப்படி மேலே ஓங்கி இருக்குன்னு பாருங்கள் வளர்ந்து. யாருமே வந்து போன தடயம் இல்லை, ஒன்று ரெண்டு சும்மா ஒரு சின்ன சின்ன தடயங்கள் இருக்குது, பெருசாக ஆகிறதுக்குள்ள புலங்குறையில். முதலே இருக்கோடா, இந்த மரம் வந்துட்டு எது உண்மையான அதுண்ட வேறண்டே தெரியாத மாதிரி ஒரு மரம். இங்கே பாருங்க, கீழே அங்கேயும் இருக்குது. நான் நினைக்கிறேன் தீவுமடா, இதன்ட்டு தெரியல. அம்மட்ட விடு, இங்கே வேறுங்க ஆள் வந்து போயிருக்கார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை வந்து போன தடம். இதில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த யானை இந்த கால் இந்த பக்கத்தால் போயிருக்கார். ஆனால் கொஞ்சம் நாளுக்கு முன்னே வந்திருக்கார், இன்றைக்கு இல்லை. அங்கே ஒன்று ரெண்டு இடத்துல லத்தி பார்த்து நாங்கள் டேஞ்சர் தான், இருட்டமெல்லாம் போயிடணும். இதில் பாருங்க ஒரு கட்டு இருக்குது. இதில் தான் இந்த தூணுகள் பழைய இதுகள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க பழைய குளத்தின் அந்த கட்டுகள், இதெல்லாம் முதல் வடிவாக தெளிவாக தெரிஞ்சது. இந்த இடத்துலையும் பாருங்க இப்படி போகுது, கீழே அப்படியே போகுது. இதெல்லாம் இப்போ புதர் மண்டிட்டு இந்த இருக்கு. 4 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எவ்வளோ மாற்றம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே மேலே ஏறி குளர் கட்டையும் பார்த்துட்டு அப்படியே வலிக்கிடுவோம். நல்லா இருக்குது, இன்றைக்கி ரிலாக்ஸாக இருக்குது. எப்போயுமே ஒரு பெரிய லாங் ட்ரிப் ஒன்று போயிட்டு வந்துட்டு சும்மா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் சும்மா சுற்றுறேன் நான். ஸோ அதே உங்களுக்கும் வீடியோ எடுப்ப வந்துட்டு இந்த முறை காட்டுறேன். வளமையாகவே எப்போயாவது ஒரு 4-5 கண்ட்ரிஸுக்கு போயிட்டு வரைக்குள்ள இதே மாதிரி செய்கிறேன் நான். கடைசி ஒரு 3 வருஷத்தில் ஒரு 6 மாதம்தான் வீட்டை நின்றுருப்பேன், மற்ற டைம்லாம் வெளியில் சுற்றுறதான். சரி, இப்போ நாங்கள் இந்த பெரிய குளம், அதாவது இந்த இடத்துக்கு இதுதான் பெரிய ஒரு குளம், அந்த குளத்தை தான் நாங்கள் சுற்றி அடிச்சுக்கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாங்க. ஸோ இதுக்கு இஞ்சால ஒரு சின்னனா இப்படி புதர் மண்டின மாதிரி சின்ன சின்ன மரங்கள் இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாகவே பெரிய மரங்கள் உள்ள ஒரு காடு மாதிரி தான் அந்த பக்கம் ஃபுல்லாக சொல்லலாம். ஸோ இதில் பாருங்கள் உள்ளுக்கு தண்ணி போகிற பழைய காட்டு இருக்கேன்டா இஞ்சால இருக்குல்ல, இந்த இடத்த பாருங்க. நாங்கள் அப்பாவும் வந்து வீடியோ எடுத்தோம். இதே இடத்துல வந்து எடுத்துனாங்க, நல்ல ஞாபகம் இருக்குது. இதுக்கு இஞ்சால இந்த கல்லில் நின்று அப்படி 2 எடுத்துனாங்க. அப்போ தண்ணி ஓடிக்கொண்டிருந்தது. தண்ணி ஓடிக்கொண்டு
இங்கே பாருங்க அங்கேருந்து அப்படியே வருது. நல்லா ஓடும். கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து கிணக்க காய்ச்சி கொண்டு போனாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒரு தரன் மாதிரி மேலே போட்டிருக்கணும். ஏறி இருந்து ஆக்கள் பாப்பினம். மீன் பிடிக்கிற இடம். ஸோ அதால் இதில் மேலே இருந்து ஆக்கள் இதில் பாப்பினம். பண்ணுவோம் நாங்கள் வேறு ரெண்டு ஒரு காட்டி போட்டு ஏற போகிறீங்களா? வயசு போன நேரங்களே உங்களுக்கு இப்படியான வேலைகள். ஏறலாம் ஏறலாம். நானூறு தான் வீடியோ எடுக்கணும். விடுங்க ஏறுங்க அடி. ஏறதுக்கு அது ஒன்றுமில்லை, வயசு போயிட்டு வா போ. சரி நாங்கள் அப்படியே இதில் இருந்துட்டு திருப்ப கனதூரம் நடந்து அப்படியே போகணும். நான் அங்கே போயிட்டு கதைக்கிறேன். கனதூரம் இருக்குது. அப்படியே அங்கே போய் குளத்தை சுற்றி கொண்டு அங்கே போகணும். இப்போ பாருங்கள் இருட்ட போகுது, ஆனால் வெளியில் சூரிய வெளிச்சம் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஆக்கள் போனால் தனியாக போகிற மாதிரி தான் இருக்கும். காலையெல்லாம் எனக்கு எனது ஊரை நாங்கள் வெளியில் போவோம். நாங்கள் இப்போ வெளியில் வந்துட்டோம். இங்கால பாருங்க அப்படியே சூரிய வெளிச்சம் இப்போ தான் தெரியுது. அந்த குளத்துக்கு போயிட்டு வந்தது பாதைகளை காட்டியிருப்பேன். இப்போ பாருங்க இப்போ தான் கொஞ்சமாண்டு வெளிச்சம் வருது. சரி ஓகே, இப்போ நாங்கள் எல்லா இடமும் சுற்றிட்டு கடைசியாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இரவுக்கு கரண்ட் இல்லை, ஆனால் விளக்கு இருக்குது. அப்படியே பாருங்க சூரியனும் மறைய போகுது. இன்றைக்கு இரவு இங்கே தான் தங்க போகிறோம். காலை வணக்கம். கிட்டத்தட்ட நேற்று கொஞ்சம் மனக்குழப்ப மதைகள் இருந்ததால் நான் வெளிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். நான் இங்கே வந்த பிறகு எல்லாம் கிளியர் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸோட மனசு விட்டு காய்ச்சா எல்லாம் ஓகே இருந்தானே. ஸோ அந்த மாதிரி நேற்று இரவு காய்ச்சினாங்க, செஸ் விளையாடினாங்க, கணக்கு விஷயங்கள் காய்ச்சினாங்க. அதுக்கு பிறகு இதில் படுத்த உடனே நல்ல மழை. மற்றது திருவாங்கெல்லாம் அழுகிற மாதிரி சத்தம், நரி சத்தம் அதெல்லாமே கேட்டுச்சு. அப்போ அவங்கால உள்ள தோட்டக்கார அண்ணன் மாதிரிலாம் கால் பண்ணி என்ன வேறு அங்கால எங்கேயும் குடலுக்கு சண்டையோ அந்த மாதிரி எல்லாம் கேட்டு. ஏன்னா அது கத்துறது ஒரு கேர்ள் அழுகிற மாதிரியே சத்தம் கட்டுது. கேட்டு பார்ப்போம் மக்கள் டைம். ஸோ இப்போ விடிஞ்சிட்டுது. வெளியில் எப்படி இருக்குன்றதை அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்க நேற்று நல்ல மழை பெஞ்சிருக்கு, அடித்து ஊற்றி இருக்கு. என்ன ஒரு மைனஸ், இந்த மின்சார இணைப்பு இங்கே வந்துட்டுன்னு சொன்னால் ஓகே. சோலார் லைட் இருந்தது, சோலார் லைட்டு நாங்கள் போட்டு பாவிச்சினாங்க. இங்கே பாருங்க நாங்கள் இப்போ கண்டி நுவரெலியா மாத்தலை ஹப்புத்தலை அந்த மாதிரி இடங்களில் நிற்கிற மாதிரி தான் இந்த பனிப்புகாரே இருக்குது. அந்த பக்கமெல்லாம் ஒன்றுமே தெரியல. அங்கால உள்ள வயல், இங்கேலையும் அந்த வயல் எல்லாமே தெரியலை. இப்போ பனி பெய்யுது. இடம் சூப்பராக இருக்குது. நாங்கள் நின்ற கொட்டையில் அந்த சைட் தான் இருக்குது. இதுதான் அந்த கிணறு இருக்கிற பகுதி. நேற்று காட்டியிருப்போமே, அதை போயிட்டு பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. சியாண்ட கேட்டு பார்ப்போம் நேற்று அந்த தேவாங்காலையில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. சியான், நேற்று இந்த தேவாங்க அழுதுச்சல்லோ எப்படி இருந்த உங்களுக்கு? ஓ அது தேவாங்க நிறையா, அது நிறையன நேற்று கத்தினது நிறையா. நேற்று கத்தினது நிறைய. ஆனால் தேவாங்கு கத்துமா, தேவாங்கு கத்தைக்குள்ள அது வந்து ஒரு பொம்பளை ஒரு அழுகிற மாதிரியே இருக்கும். பக்கத்து நாங்கள் இப்போ அது சார்
கண்டி நுவரெலியாவுக்கு வந்திருக்கிறோம். அப்பா நான் ஒரு பாதி கிழக்கம் நித்திரையடா. அந்த சத்தத்தை கட்டணும் எனக்கு விசராக்கிட்டு வேணும் ஊழகிட்டு இந்த அழுது. இந்த பக்கத்தில் தான் நாங்கள் நைட்டு போனாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்தோடனே இந்த பனியெல்லாம் போயிடும். அதான் இந்த டைமே உங்களுக்கு காட்டுறேன். அங்கால வேறுங்க எதுவுமே தெரியலை. அங்கே பாருங்க சூரியன் வந்துட்டு டக்குன்னு அப்படியே மறையுது. பனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக வலிக்கிட்டு.